ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்பரான ஒரு டைம் டேபிள் வேணும் டு கம்ப்ளீட் ஆல் த சாப்டர்ஸ். அதுக்கப்புறமா ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு ரோட் மேப் மாதிரி வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ட்ராப்பர்ஸ் அண்ட் பார்ஷியல் ட்ராப்பர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு நான் ஒரு ப்ராப்பரான ரோட் மேப் வந்து ஃபார் ஈச் கேட்டகரி நான் வந்து கொடுக்குறேன். இந்த டைம் டேபிளில் வந்துட்டு enough டைம் ஃபார் சிலபஸ் கம்ப்ளீஷன், அதுக்கப்புறமா ரிவிஷன், அதுக்கப்புறமா டெஸ்ட் ரொட்டீன், இந்த மாதிரி செப்பரேட் ஃபேஸஸாக வந்து டிவைட் பண்ணி நான் உங்களுக்கு நீட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். now let's get into the video. அண்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க, 11th 12th இல்லை ட்ராப்பரா பார்ஷியல் ட்ராப்பரா அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் பார்ஷியல் ட்ராப்பர்ஸ்க்கான நீட் 2026ஓட ரோட் மேப் பார்க்கலாம். ஸோ பார்ஷியல் ட்ராப்பர்ஸ் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ரெண்டு பேருக்குமே வந்து மோர் ஓவர் சிமிலர் டாஸ்க்ஸ் தான் இருக்கும். லைக் நீங்கள் ஸ்கூல் ஆர் காலேஜ் ரெண்டையும் மேனேஜ் பண்ணணும் அலாங் வித் யுவர் நீட் ப்ரிப்பரேஷன். ஸோ அது வந்துட்டு சிமிலராக இருக்கனால ரெண்டு பேருக்கும் சேம் ஸ்கெடியூல் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நம்ம 11th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் கம்ப்ளீஷனுக்கு ஜூலை டு டிசம்பர், அதுக்கப்புறமா ரிவிஷன் அண்ட் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஜான் டு மார்ச், அப்புறம் லாஸ்ட்டாக ஏப்ரலில் வந்து ஃபுல் மாக் டெஸ்ட் ரொட்டீன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கிளியராக சொல்கிறேன். ஸோ சிலபஸ் கம்ப்ளீஷனுக்கு நீங்கள் ஒரு வீக்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 7 டேஸில் வந்துட்டு 1 டே வந்து ரிவிஷன் அண்ட் டெஸ்ட்டுக்கு. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது டே 1, டே 2, டே 3 3 நாள்லேயுமே வந்துட்டு மார்னிங் ஸ்லாட் அண்ட் ஈவினிங் ஸ்லாட் வச்சுக்கோங்க. ஸோ மார்னிங் ஸ்லாட்டில் ஒரு சப்ஜெக்ட்டும் ஈவினிங் ஸ்லாட்டில் வந்து இன்னொரு சப்ஜெக்ட்டும் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி பயாலஜி வந்து மார்னிங் ஸ்லாட்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்னிங் வந்து அவ்வளோவா டைம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஸோ பயாலஜி வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஈவினிங் ஸ்லாட்டில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்கள் லெக்சர்ஸ் பார்க்கலாம் அண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே வந்து கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேர்ட் டே வந்து இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குன்னா தேர்ட் டே சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிவைஸ் பண்ணிடுங்க அந்த சாப்டரை. ஸோ ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 days ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து மார்னிங் பயாலஜி படிக்கிறோம். ஸோ எவ்ரிடே மார்னிங் வந்து பயாலஜி படிக்கும்போது 3 daysலேயே வந்து ஒரு சாப்டர் முடிக்கிறோம். அதே மாதிரி ஈவினிங்லேயும் ஒரு சாப்டர் கம்ப்ளீட் ஆகும். ஸோ 3 daysல உங்களுக்கு வந்துட்டு 2 chapters பேரலாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு டே 4, 5 and 6லேயும் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி ஆர் ஃபிசிக்ஸில் ஒரு சாப்டர் அண்ட் பயாலஜியில் ஒரு சாப்டர் அது வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நான் வந்து கொடுத்துருக்க டைம் டேபிள் அதாவது ஷெட்யூல் படி உங்களுக்கு ஒரு வீக்கில் 2 11th ஸ்டாண்டர்ட் சாப்டர்ஸும் 2 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர்ஸும் வச்சுருக்கேன். ஸோ தட் நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்டோட ப்ரெசென்ட்டாக இருக்க சாப்டர்ஸ் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போர்டு எக்ஸாம்ஸ். அது இல்லாமல் உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டும் வந்து பேரலாக ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பிளான். அதுக்கப்புறமா 7th டே வந்து நீங்கள் ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ ப்ராப்பரான ரோட் மேப் அதாவது வீக்லி டார்கெட்ஸ் அண்ட் மந்த்லி டார்கெட்ஸ் என்னென்ன சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ பார்க்கலாம். ஜூலை மந்தில் வந்துட்டு ஆல்ரெடி 1 week பாஸ் ஆகிடுச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்க 3 weeksல நீங்கள் இந்த பேசிக் சாப்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம். ஃப்ரம் போத் 11th and 12thலேருந்து நான் பேசிக் சாப்டர்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா வந்துட்டு ஆகஸ்ட்டில் வந்துட்டு நமக்கு 4 weeksமே இருக்கும் இல்லையா. இந்த 4 weeks அப்படின்னு நான் எது சொல்கிறேன் அப்படின்னா 28 days தான். பேலன்ஸ் இருக்க 2 or 3 daysல வந்துட்டு நீங்கள் பேக்லாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு பஃபர் டேஸ் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் ரொம்ப வந்து ஓவர்வெல்ம் பண்ணிக்கிட்டு அதை சஃபர் பண்ண மாட்டீங்க அதனால். ஸோ ஆகஸ்ட் மந்த் இந்த போர்ஷன்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு வீக்கில் வந்துட்டு ஃபிசிக்ஸில் 2 சாப்டர்ஸ் ஃப்ரம் 11th ஒன்று 12thலேருந்து ஒன்று, அதே மாதிரி பயாலஜியில் 2 chapters 11thலேருந்து ஒன்று 12thலேருந்து ஒன்று. அதுக்கு அடுத்த வீக்கில் வந்துட்டு கெமிஸ்ட்ரியில் 2 chapters, பயாலஜியில் 2 chapters, இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன். அண்ட் லாஸ்ட்டில் நவம்பர் அண்ட் டிசம்பரில் வந்து நமக்கு பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸ் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகிடும். அந்த டைமில் நமக்கு ஃபிசிக்ஸ் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும். அதை வந்து நான் 3 chaptersஆக வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஹாஃப் இயர் எக்ஸாம்ஸ் டிசம்பரில் வரும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வீக்லி 4 chapters வேணுனாலும் இதுலேயே வந்து மாடிஃபை பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட்.
நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் ஃபேஸில் வந்து ஒரு வீக்கில் வந்து ஒரு 4 டேஸ் நீங்கள் வந்து 12th சாப்டர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா 2 டேஸ் 11th சாப்டர்ஸ் படிங்க, 1 டே வந்து டெஸ்ட் எழுதுங்க. ஸோ 4 டேஸ் நீங்கள் படிக்கும்போது ஸ்கூலில் வந்து உங்களுக்கு ரிவிஷன் தான் நடக்கும், பிகாஸ் சிலபஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ ஸ்கூலில் நீங்கள் படிக்கும்போது கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ், அதுக்கப்புறமா போர்டு எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன வருமோ அந்த மாதிரி படிச்சுட்டு சப்ஜெக்டிவாக படிச்சுட்டு வீட்டில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 ஹார்ஸ் மட்டுமாவது ஆப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் நீட்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் சொன்ன 4 டேஸில் வந்து 12th சாப்டர்ஸ், 2 டேஸில் வந்து 11th ஸ்டாண்டர்டோட சாப்டர்ஸ் படிங்க, அப்போ தான் டச்லேயே இருக்கும். அப்புறம் பேலன்ஸ் இருக்க 1 டே வந்து டெஸ்ட் எழுதுங்க. ஸோ டெஸ்ட் எழுதும்போது நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸோ இல்லை ஃபுல் மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸோ எதுவாவது யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ரிவிஷன் ஃபேஸ். அதுக்கப்புறமா லாஸ்ட் ஒன் வந்துட்டு மார்க் டெஸ்ட் ஃபேஸ். ஸோ மார்க் டெஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 டே வந்து டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து அதை அனலைஸ் பண்ணி என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்து அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு டெஸ்ட் எழுதுங்க. அந்த மாதிரி 1 டே டெஸ்ட், 1 டே அனலைசிஸ் அண்ட் ரிவிஷன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் மந்தில் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா தான் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான் 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் பார்ஷியல் ட்ராப்பர்ஸ்க்கு. உங்களுக்கு ப்ராப்பரான டைம் டேபிள் வேணும் இதில் ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்படின்னா நான் வந்து ப்ரீவியஸாக அப்லோட் பண்ண வீடியோவில் எப்படி வந்து ப்ராப்பராக உங்களுக்கான டைம் டேபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வேணுனாலும் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐகார்டில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு பார்க்கலாம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இயர் ஃபுல்லாகவே நல்லா 11th ஸ்டாண்டர்டோட போர்ஷன்ஸ் எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ சிலபஸ் கம்ப்ளீஷனுக்கு வந்துட்டு நான் 12th கொடுத்த மாதிரியே தான் ஜூலை டு டிசம்பர் தான் கொடுத்துருக்கேன் ஃபார் 11th சிலபஸ். ஸோ 11th சிலபஸ் மட்டும் நான் வந்து 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ரிவிஷன் அண்ட் போர்டு எக்ஸாம்ஸ், அப்புறமா உங்களுக்கு ஏப்ரல் டு அக்டோபர் நெக்ஸ்ட் இயரோடது. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் 12th சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிவிஷன் அண்ட் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா லாஸ்ட்டாக வந்து ரிவிஷன் மார்க் டெஸ்ட் இதெல்லாமே அட்டன் பண்ணிவிட்டு யூ கேன் கம்ப்ளீட் இட். ஸோ இப்போ வந்து நம்ம வீக்லி அண்ட் மந்த்லி டார்கெட்ஸ் பார்க்கலாம். அண்ட் உங்களோட சிலபஸ் கம்ப்ளீஷன் ஸ்ட்ராட்டஜியில் வந்து நீங்கள் ஒரு வீக்குக்கு 2 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணால் போதும். அப்படி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஃபுல்லாக சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு பேசிக் மேத் அண்ட் லிவிங் வேர்ல்ட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கடுத்த வீக் வந்துட்டு சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன், இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்ஸ் சாப்டர், ஒரு பயாலஜி சாப்டர், ஒரு கெமிஸ்ட்ரி சாப்டர் அண்ட் ஒரு பயாலஜி சாப்டர், இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு வீக்குக்கு நீங்கள் 2 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். டிசம்பர்லேயே நீங்கள் வந்து போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நான் 12th சொன்ன மாதிரியே தான் நீங்கள் வந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ போர்டு எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிகிட்ருப்பீங்க ஸ்கூலில். ஸோ அதே டைமில் நீங்கள் வீட்டில் வந்து ஒரு 2 ஹார்ஸ் வந்து நீட் எக்ஸாமுக்கும் வந்துட்டு அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் சால்வ் பண்ணணும். அண்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து 11th போர்ஷன்ஸ் ஃபுல்லாக டெஸ்ட் எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஏப்ரல்லேருந்து அக்டோபர் வரைக்கும் நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்டோட போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் வீக்லி வந்து 1.5 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். பிகாஸ் 12th வந்து நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் கம்மி 11th விட. அதனால் நீங்கள் 2 வீக்ஸ்க்கு 3 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கிளியராக 4 டேஸ் ஒரு சாப்டரும் 2 டேஸ் ஒரு சாப்டரும் வச்சுட்டு 1 டே வந்து நீங்கள் டெஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம், ரிவிஷன் அண்ட் டெஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு 2 டேஸில் வந்துட்டு நீங்கள் ப்ரீவியஸ் வீக் ஸ்டார்ட் பண்ண சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 4 டேஸ் வந்து நெக்ஸ்ட் சாப்டர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து எவ்ரி 2 வீக்ஸ்க்கு வந்துட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3ல் இருந்துமே ஒவ்வொரு சாப்டர் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கிளியராக பொறுமையாக படிக்கலாம், எல்லாமே நல்லா கொஷின்ஸ் நிறையா சால்வ் பண்ணி ரிவைஸ் பண்ணி படிக்கலாம். இப்படி பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அக்டோபர் 2nd வீக்கோட போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். வேணும்னா அக்டோபர் 3rd and 4th வீக் வந்து நீங்கள் பேக்லாக்ஸ் கம்ப்ளீஷனுக்கு எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் ஃபேஸ் அண்ட் மார்க் டெஸ்ட் ஃபேஸ் இருக்கும். ரிவிஷன் ஃபேஸில் நான் ஆல்ரெடி 12th ஸ்டாண்டர்டுக்கு மென்ஷன் பண்ண மாதிரி 4 டேஸ் வந்து நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா 2 டேஸ் 11th சாப்டர்ஸ் படிங்க. 7th டே வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதணும். ஸோ அந்த மாதிரி ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்கள். டெஸ்ட் வந்து நீங்கள் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டும் எழுதலாம், 11th ஃபுல்லாக இல்லை 12th ஃபுல்லாக ரெண்டும் கம்பைன் பண்ணி பார்ட் டெஸ்ட்ஸ் அந்த மாதிரி என்ன டெஸ்ட்ஸ் வேணால் எழுதலாம். வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் எழுதிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி அதுக்கடுத்து வந்துட்டு உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ஸ் வரும். ஸோ போர்டு எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாக மார்க் டெஸ்ட் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ட்ராப், அதாவது கம்ப்ளீட் ட்ராப்பர்ஸ்க்கான ஷெட்யூல். ஸோ சிலபஸ் கம்ப்ளீஷனுக்கு வந்து 27 to 28 வீக்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு 7 மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஷெட்யூல்.
எவ்ரி சாப்டருக்கு வந்துட்டு 2 டேஸ் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயே இடையிலேயே நீங்கள் டெஸ்ட்டு அதுக்கப்புறமா பார்ட் டெஸ்ட், மாக் டெஸ்ட் இதெல்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரிவிஷன் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரிவிஷன் ஃபேஸில் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு சாப்டராக ரிவைஸ் பண்ணி சாப்டர் வைஸ் டெஸ்ட்டும் எழுதலாம். அப்புறம் வீக்லி வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் எடுத்து அதை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீக்லி டெஸ்ட், பார்ட் டெஸ்ட்ஸு, அதுக்கப்புறமா ஃபுல் போர்ஷன்ஸ் படித்து ஃபுல் மாக் டெஸ்ட் அந்த மாதிரி எழுதிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மாக் டெஸ்ட் ரொட்டீனும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ரோட் மேப் ஆர் ஸ்டடி பிளான் வந்து அவ்வளோதான். இதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் ஆர் ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருக்க பிளேலிஸ்ட் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது ரிகார்டிங் நீட் ப்ரிப்பரேஷன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐல் ரிப்ளை டு யூ. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்டே டியூன் ஃபார் மோர் சச் வீடியோஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டூ லைக் இட் அண்ட் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.